அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு ஊரே உங்களை வியந்து பார்க்க வைக்க போகும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசனியர்களுக்கு மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசனியர்களுடைய வாழ்வில் கூடும் சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன், மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. அது மட்டுமில்லாமல் புதனை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். காரணம், செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரை தனுசு ராசியில் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இப்போது உங்களுக்கு வந்து சேருங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வேலை அமையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணிபுரியும் இடத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து
பார்க்கும்போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். இரண்டு முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில பதியுதுங்க. எனவே இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேருங்க. குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்கு. கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. புனித பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக சென்று பார்க்க வேண்டும் என்றிருந்த கோவில்களுக்கு தற்போது சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாக எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பதும் நற்பலன்களையே செய்யுங்க. மறைமுகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு உங்களின் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி வெற்றிகரமான வழிகளை காண்பிக்குங்க. அதே போல இத்தருணங்களை நீங்கள் நினைத்த எண்ணங்கள் படிப்படியாக நடைமுறைக்கு வருவதை நீங்கள் காண இருக்கீங்க. முயற்சிகளை சற்றும் தளரவிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம குருவும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிட்டு சாதகமாக இருக்கிறார். அவருடைய பார்வை ராசிக்கு விழுவதால் ராசி பலன் தருகிறதுங்க. கமிஷன் தரகு முதலிய தொழில்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க இருக்கு. வீடு விற்பனை தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டுங்க. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் கூட தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குரு கேந்திரத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள்ல தேவையில்லாத தலையீடுகள் இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடுகள்ல சச்சரவுகள் பிறர் விஷயங்கள்ல நீங்களாக போய் மாட்டிக்கொள்ள கூடாது. 8ல் சுக்கிரன் இருப்பதால் சில நன்மைகள் உண்டு என்றாலும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. ஓய்வில்லாத உழைப்பும் பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியை ஏற்படுத்த இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினர் பாராட்டுதல்களும் ஓரளவு உங்களுக்கு இதமாக அமையுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கோவிலை சுற்றி வெளிப்பிரகார அரிசி மாவுடன் சர்க்கரை பொடியும் கலந்து கோவில் மதில் சுவரை சுற்றிலும் தூவி விட வேண்டும். மகத்தான பரிகார பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என கூறப்படுது.